ஒரு ஷோ பண்ணையில் ஃபர்ஸ்ட் ரோல் போலீஸ் உட்காந்துருக்காரு. அவருக்கு பின்னாடி ஒரு பந்தோபஸ்துக்கு ஒரு 10 போலீஸ் உட்காந்துருக்காங்க. எனக்கெல்லாம் பெர்ஃபார்மே பண்ண முடியலை. ஏன்னா நீங்கள் கடத்தல் பண்ணால், கிட்னாப் பண்ணால், ஏதாவது கஞ்சா கடத்தினா கூட நீங்கள் வந்து இந்த ஊரில் போலீஸை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. ஸ்டாண்டப் காமெடி பண்ணால் தான் நீங்கள் போலீஸை பார்த்து அதிகமாக பயப்பட வேண்டியது இருக்குது. நம்ம ஊரில் எல்லாம் பிடிச்சி போட்டுக்கிட்டு இருக்காங்க. எதுக்குன்னே தெரில. நார்த்துலலாம் பார்த்தீங்களா, ஒருத்தன் மேலே எத்தனை கேஸ், ஏகப்பட்ட கேஸ். அவன் மேலே கேஸ் கொடுத்தாங்க. அந்த ஷோவில் ஜட்ஜாக இருந்தவன் மேலே கேஸ் கொடுத்தாங்க. அந்த ஷோ நடத்துறதுக்கு இடம் கொடுத்தவன் மேலே கேஸ் கொடுத்தாங்க. இன்னைக்கு கடைசியாக சுந்தர் பிச்சை மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க. உன்னோட யூடியூப்பில் தான் அப்லோட் பண்ணாங்க. வாடா 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 இங்கே வாடா அப்படின்னு. பட் நம்ம அந்த மாதிரி ஏரியாலாம் வந்து டச் பண்ணுறது இல்லை. அதனால் நமக்கு பிரச்சனை வராது. என் மேலே கேஸ் கொடுக்கணும்னா அந்த ஹெச்ஆர் யூனியன்லேருந்து ஒரு 4 பேர் உட்காந்துருப்பாங்க. அவங்க கொடுக்கணும். இல்லை இந்த ஸ்க்ரம் மாஸ்டர், ஓஎம்ஆர், ஸ்க்ரம் மாஸ்டர் வாழ் நலச்சங்கம் யாராவது அவங்க ஒரு 4 பேர் கேஸ் கொடுக்கணும். அதையும் விட்டால் பெங்களூரில் ஒரு பெரியவர் இருக்கார், அவர் கொடுக்கணும். அவர் தான் கொடுக்கணும். ஐ ஆம் ஆஸ்கிங் மை எம்ப்ளாயீஸ் டு ஒர்க் ஃபார் 70 hours on weekends also, but this fellow Ram Kumar is making fun of that in reels and all my employee because they are sharing the reel with me. அவர் ஏதாவது கேஸ் கொடுத்தா தான் உண்டு. 70 ஹவர்ஸ்லாம் வேலை செய்யாதீங்க. நான் சொல்கிறேன், இன்றைக்கி சொல்கிறேன் சீரியஸாக. 70 ஹவர்ஸ்லாம் நீங்கள் 4 வருஷம் 5 வருஷம் தொடர்ந்து வேலை பார்த்தீங்கன்னா அப்புறம் மூச்சே வர முடியாது. அப்புறம் ஆஸ்பத்திரி ஐசியூவில் போய் வாயில் அது என்ன சொல்லுவாங்க, வைப்ரேட்டர் இல்லை, அது என்ன வென்டிலேட்டர் அதை வச்சுட்டு தான் படுத்துருக்கணும். அதனால் அளவாக வேலை பாருங்கள், அளவாக என்ஜாய் பண்ணுங்கள்.